இச்சமூகத்தில் நமக்கான பொறுப்பு ஏராளமாக இருக்கு. நாம் களம் காண வேண்டும். எங்கிருந்து இதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவது? இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்த கட்டமைப்பே மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களிலே இருந்து இப்படியான பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு சௌகரியமாக மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு தஆலா என்றைக்கும் சடங்குகளை எதிர்பார்ப்பதே இல்லை, சம்பிரதாயங்களை எதிர்பார்ப்பதே அல்ல. குனிதலும் நிமிர்தலும் வெறுமனே சிறிது நேரம் பள்ளியில் நம்முடைய வருகையை பதிவு செய்வது மாத்திரம் அல்ல, நமக்கான பொறுப்புகள் என்ன என்பதை உணர்ந்து பள்ளியில் பங்கெடுக்கிற, தொழுகிற, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மில் ஒவ்வொருக்குமான பொறுப்பை இந்த இடத்திலே நின்று நாம் விளங்கி அதனுடைய பணியை மேற்கொள்ளக்கூடிய சமுதாயமாக கட்டமைப்பதற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜமாஅத்தாக, கூட்டமைப்பாக ஒன்றாக நாம் நின்று தொழ வேண்டும் என்கிற கடமையை நம் மீது ஏவி இருக்கிறான் என்கிற கருத்தை புரிந்து கொண்ட இஸ்லாமிய சமுதாயமாக அதிலே நின்று கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் பயனளிக்க வேண்டுமோ அப்படி பயனளிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசல்கள் சமூகத்தில் எப்படியான பணிகளை முன்னெடுக்க வேண்டும், பள்ளிவாசல்கள் இச்சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன என்பதை ஜும்மாவுடைய முதல் உரையிலே பார்த்தோம். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் நன்மையை நாடி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்திற்கு நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அது இந்த பூமியிலே 3 பள்ளிகளை அடையாளப்படுத்தினார்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம், மற்றொன்று மஸ்ஜிதுன் நபவி, அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடங்களை தவிர நன்மையை எதிர்பார்த்து அங்கு போனால் நன்மை கிடைக்கும் என்கிற அடிப்படையில் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்